எல்லாருக்கும் வணக்கம். டெக்னிக்ஸ் வந்து நான் உங்க பிரபாகரன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வாட்ஸ்அப் நிறுவனம் தனது பீட்டா ஆப் மூலமா வேர்ல்டுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒன்லி ஃபார் பீட்டா யூசர்ஸுக்காக தாங்க இருந்துச்சு. நாம எப்படி பீட்டா யூசராக மாறுறது, அந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டியை பெறுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பார்த்துக்கோங்க. இந்த பீட்டா யூசர்ஸுக்காக மட்டும் இருந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டியை வாட்ஸ்அப் நிறுவனம் தனது எல்லா யூசர்ஸுக்கும் கொடுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட்டை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதை தனது அஃபிஷியல் பிளாக்லேயே வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமேட்டு எல்லா யூசர்ஸுக்குமே வாட்ஸ்அப் வீடியோ கால் ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்தியா மாதிரி கண்ட்ரீஸுக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறனால அந்த கனெக்டிவிட்டியும் ஆப்டிமைஸ் பண்ணி வீடியோ கால் ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்கதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டியை நீங்கள் பெறணும்னா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்கு வீடியோ கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்டை சூஸ் பண்ணி மேலே இருக்கிற கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வாய்ஸ் காலை வீடியோ கால்னு கேட்கும். நீங்கள் வீடியோ கால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வீடியோ கால் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்கு வீடியோ கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனும் வீடியோ கால் ஃபெசிலிட்டிக்கு அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வாய்ஸ் கால் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியும், வீடியோ கால் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வாட்ஸ்அப் ஒரு இன்ஃபர்மேஷன் தந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2009 ஸ்டார்டிங்கில் சேட் மற்றும் குரூப் சேட்டோட இன்ட்ரடியூஸ் ஆகி வாய்ஸ் கால் வீடியோ காலை லைனாக இன்ட்ரடியூஸ் பண்ண வாட்ஸ்அப் கிட்ட இருந்து நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு பர்சனுக்கு வாய்ஸ் கால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி குரூப்லையும் நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணுறதுக்கு ஆச்சரியப்படுறது இல்லைங்க. அடுத்து வாட்ஸ்அப்பில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2016 டிசம்பர் 31 வாட்ஸ்அப் தனது சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இதை நான் சொல்லலைங்க, நியூஸ் பேப்பர்லாம் இந்த டைட்டிலோட தான் கண்டென்ட் வந்துட்டு இருக்குது. அந்த கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் டிசம்பர் மாதம் 31, 2016 சில டிவைசஸில் தனது சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறதா இருக்காங்க. மகாத்மா காந்தி சாரிங்க, இது ரொம்ப பழைய நியூஸ் தான், ஒத்துக்கிறேன். நவம்பர் 4ஆம் தேதி தான் நியூஸ் பேப்பர்ல இந்த நியூஸ் வந்துருச்சு. என்னது மகாத்மா காந்தி ஓகே ஒத்துக்கிறேன். இந்த நியூஸ் நவம்பர் 4ஆம் தேதி தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தாலுமே இந்த நியூஸை வாட்ஸ்அப் தனது பிளாக்ல பிப்ரவரி மாதம் 2014 தெரிவிச்சிட்டாங்க. அவங்க மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்க கடைசியாக சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 31, 2016 ஆண்ட்ராய்டு 2.1 மற்றும் 2.2, iOS 6, iPhone 3GS, அப்புறம் BlackBerry OS, அப்புறமா நோக்கியா S40, அப்புறம் நோக்கியா சிம்பியான் S60 இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வாட்ஸ்அப் தனது சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறதா இருக்காங்க. இந்த டிவைஸ் மேக்ஸிமம் நம்ம யார்கிட்டையும் இருக்காது. அதையும் மீறி இந்த டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட் மாற்றுறதுக்கு டைம் இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் இந்த டிவைசஸ் மாற்றுறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குங்க. இந்த டிவைசஸ் மாற்றினா தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்போட சப்போர்ட் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் வேறு ஒரு தகவலுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.